இப்போது தமிழ்நாட்டில் வந்து பள்ளிக்கூடங்கள்லாம் வந்து மாணவர்கள் வந்து அவங்க சிகை அலங்காரங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஒழுக்கமே கிடையாது. கண்ணா பின்னான்னு இந்த புள்ளிங்கோ ஸ்டைலில் முடி வெட்டுற வழக்கம் ரொம்ப அதிகமாகிட்டே வருது. அவங்க வந்து அவங்கள கட்டுப்படுத்தவே முடியல, ஆசிரியர்களால் கட்டுப்படுத்தவே முடியல. மாணவர்கள் கட்டுப்பாடற்றவர்களாகவும் ஆசிரியர்களை மதிக்கிறதும் கிடையாது. ஆசிரியர்களை வெறுப்பேற்றுகிற அளவுக்கு அவங்க போயிட்டாங்க. ஆசிரியர்களை மதிக்கிறதே இல்லை. ஆசிரியர்களை எவ்வாறு வெறுப்பேற்றுவது அப்படின்னு சொல்லிட்டு மாணவர்கள்லாம் ஒன்று கூடி வெறுப்பேற்றுற மாதிரி. அப்போ வந்து மாணவர்களை பார்த்தாலே ஆசிரியர்கள் பயப்படுறாங்க, மாணவர்களை கட்டுப்படுத்துறதுக்கே பயப்படுறாங்க. அவங்க ஏதாவது நமக்கு எதிராக திரும்பிடுவாங்களோ, போகிற வழியில் ஏதாவது வழிமறித்து அடிச்சு விடுவாங்களோ, அப்போ மரியாதை போயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான ஒரு நிலைமை. கல்வி கற்பிக்க முடியவில்லை. இந்த ஆங்கில வழி கல்வினால், அந்நிய மொழி கல்வினால் மாணவருடைய வாழ்க்கையை சீரழிஞ்சு போச்சு. அப்புறம் இந்த சமூக ஊடகங்கள், இந்த ஃபேஸ்புக்கு, இந்த மாதிரி மொபைல் ஃபோனோட பயன்பாடு, இதுக்கு எந்த கட்டுப்பாடும் கிடையாது. இதோட பயன்பாடு ரெண்டும் சேர்ந்து. ஆனால் முக்கியமாக வந்து இந்த ஆங்கில வழி கல்வி ரொம்ப முக்கியம். அவங்களால பாடத்தை படிக்க முடியல, புரிஞ்சிக்க முடியல. அது ஒரு காரணம். அப்படி இருக்கும்போது அதனால் அவங்க வந்து வேறு வகையில் தங்களை வெளிப்படுத்திக்கணும் அப்படின்னு பார்க்குறாங்க. மக்களுடைய கவனத்தை வேறு வழியில் எப்படி திசை திருப்புது, தங்களை நோக்கி எப்படி திசை திருப்புது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கனாக்கா, சிகை அலங்காரம், முடி வெட்டுறது, புள்ளிங்க ஸ்டைலில் முடி வெட்டுறது, முக்கா பேண்ட்டு போடுறது, இப்படி நிறைய வழக்கங்கள்லாம் கடைபிடிக்கிறாங்க. இதுக்கு இன்னொரு காரணமும் இருக்குது. என்னென்னா, ஆண்கள் பெண்களும் ஒரே பள்ளியில் படிக்கிறாங்கல்ல, பெண்களுடைய கவனத்தை திசை திருப்புறதுக்காக இதை பண்ணுறாங்க. படிப்புன்னா அது ஆண்கள் தனியாகவும் பெண்கள் தனியாகவும் தான் படிக்கணும். அது மாதிரி தொழில் எப்படின்னா ஆண்கள் தனியாக பெண்கள் தனியாக தொழில் செய்யணும். அது மாதிரி படிப்புங்கிறது கல்லூரியாக இருக்கட்டும், எதாக இருக்கட்டும், ஆண்கள் தனியாக பெண்கள் தனியாக இருக்கும்போது பெண்களுடைய கவனத்தை ஈர்க்கிறதுக்காக ஆண்கள் வந்து இந்த மாணவர்கள் வந்து இந்த புள்ளிங்க ஸ்டைலில் முடிவெட்டுற வழக்கமே அதுக்கு அவசியம் இல்லாமல் கூட போகலாம். நிறைய குறைஞ்சிரும், கட்டுப்படுத்திடும். நீ பெண்களை ஈர்க்கிறதுக்காக தான் முக்கா பேண்ட் போடுறது, ரவுடிசம் பண்ணுறது, அப்புறம் வந்து புள்ளிங்க ஸ்டைலில் முடி வெட்டுறது அப்படின்ற மாதிரியான வழக்கம்லாம் மாணவிகளை ஈர்க்கிறது தான், மாணவிகளோட கவனத்தை ஈர்க்கிறதுக்காக செய்யக்கூடிய வேலை. அப்போ தனித்தனியாக படிக்க வச்சுட்டாக்கா இந்த மாதிரி முடி வெட்ட வேண்டிய அவசியம், முக்கா பேண்ட் போட வேண்டிய அவசியம் இருக்காது. மாணவிகள் பெரும்பாலும் வந்து அவங்க ஒழுக்கமாக இருக்காங்க. உடைகளில் வந்து இந்த ஒழுங்கீனமும் இல்லை, உடைகள் அணிவதில்லாம் இல்லை, சிகை அலங்காரமும் எந்த பிரச்சனையும் இல்லை. அப்படி இருக்கும்போது பூ வச்சுட்டு வராங்க, பூ வச்சுட்டு வரக்கூடாதுன்னெலாம் சொல்கிறாங்க. அதை வந்து நிறைய மாணவிகள் மீறுறாங்க. இந்த மாதிரி இருக்கும்போது மாணவர்களை இப்போ வந்து கட்டுப்படுத்துறது ஆசிரியர்களுக்கு மிகப்பெரிய சவாலாகவும் அச்சுறுத்தலாகவும் மாறி வருகிறது. அதனால் என்ன பண்ணணுன்னா, மாணவர்களை கட்டுப்படுத்துவது, இந்த மாதிரி சிகை அலங்காரம், சீருடை ஒழுங்கு, இதையெல்லாம் கண்காணிப்பதற்கு அந்தந்த காவல் நிலையத்திற்கு பொறுப்பு ஒப்படைச்சிடணும். அந்தந்த பகுதியில் உள்ள போலீஸ் ஸ்டேஷனுக்கு அந்தந்த பகுதியோட, அந்த போலீஸ் ஸ்டேஷனோட தொடர்புடைய காவல் நிலையத்தோடு தொடர்புடைய பள்ளிகள் கட்டுப்பாட்டில் உள்ள ஒவ்வொரு காவல் நிலையத்திற்கும் ஒரு கட்டுப்பாடு இருக்கும். இந்த கட்டுப்பாடு பகுதி, இந்த சரௌண்டிங்கு இந்த பொறுப்பு, அதில் எந்த தப்பு நடந்தாலும் அந்த காவல் நிலையத்திற்கு தான் பொறுப்பு அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்படி இருக்கும்போது இந்த ஒவ்வொரு காவல் நிலையமும் தங்களது கட்டுப்பாட்டில் உள்ள பள்ளிகளில் உள்ள ஒரு 8ஆம் வகுப்புக்கு மேற்பட்ட மாணவர்கள் எடுத்துக்கலாம். அது கீழே உள்ளவங்க ஆசிரியர்களே கண்டிச்சுப்பாங்க. 8ஆம் வகுப்பு மேலே உள்ளவங்க, அதாவது 9ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவர்களை வந்து அவங்களுடைய தலைமுடி அலங்காரம், சிகை அலங்காரம், உடை அலங்காரம், சீருடை ஒழுங்கு, இவற்றையெல்லாம் கண்காணிக்கின்ற பொறுப்பை காவல் நிலையத்திற்கு ஒப்படைத்து விட வேண்டும். அப்போது வந்து மாணவர்களுக்கு கொஞ்சம் பயம் வரும். அதுக்காக அடிக்கணும் அப்படின்லாம் இல்லாமல் ரொம்ப எளிதாக இந்த மாதிரி ஒழுங்காக இருந்தால் தான் பள்ளிக்குள்ள அனுமதி அப்படின்ற மாதிரியான ஒரு நடைமுறை கொண்டு வரணும். அப்போ தான் வந்து ஒழுக்கத்தெல்லாம் ஏற்படுத்த முடியும். ஆண்களும் பெண்களும் தனித்தனியாக கல்வி பயில வேண்டும், அப்புறம் தாய்மொழியில் கல்வி பயில வேண்டும். இதெல்லாம் பண்ணால் நிறைய வெறும் ஒரு விஷயத்தை மட்டுமே பண்ணிட்டால் எல்லாம் மாறிடாது. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பண்ணும்போது தான் எல்லாமே மாறும். அது மாதிரி சில மிஷின்ஸை கண்டுபிடிக்கலாம். ஒருத்தர் வந்து அந்த மிஷின் முன்னாடி நின்னாக்கா எல்லா சீருடை ஒழுங்காக இருக்குது, தலைமுடி ஒழுங்காக இருக்குது அப்படின்னா மட்டும்தான் அது வந்து வருகை பதிவு செய்யும் அப்படின்ற மாதிரி மிஷின்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்கலாம். இது ஒரு ஆலோசனை. அப்போ இப்படி 9ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவர்கள் வந்து சீருடை ஒழுங்காக அணியலை, சிகை அலங்காரம் ஒழுங்காக இல்லைன்னா அதை வந்து காவல் நிலையம் தான் பொறுப்பு. அந்த காவல் நிலையத்திடம் தான் போய் கேள்வி கேட்கணும். அதுமாதிரி கல்லூரி மாணவர்களோட ஒழுங்காக வரணும், சீருடை அணிய வேண்டும்,
அப்புறம் வந்து சிகை அலங்காரம் ஒழுங்காக இருக்கணும், தலைமுடி அலங்காரம்லாம் ஒழுங்காக இருக்கணும். அதை வந்து கண்காணிக்கிற பொறுப்பு வந்து பேராசிரியர்கள்ட்ட ஒப்படைக்கக்கூடாது. அதை அந்த காவல் நிலையத்திட்ட தான் ஒப்படைக்கணும். காவலர்கள் அதற்கு அவர்களுடைய பொறுப்பில் விட்டால் தான் இந்த மாதிரி விஷயங்களை ஈஸியாக நடைமுறைப்படுத்தும். போலீஸ்காரங்க வருவாங்க, ஏதாவது நடவடிக்கை எடுப்பாங்க அப்படின்னு பயந்து கல்லூரியிலையும் நம்ம வந்து அவங்கள கட்டுப்பாடாகவும் ஒழுக்கமாகவும் இருக்க வழிவகை செய்ய வேண்டும்.